ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 3 ஜூலை நம்ம எடுத்துருக்கிற ட்ரேடு தான். பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் வந்து கம்பல்சரி இன்றைக்கி வரும் அப்படின்ற லெவலில் இருந்தேன். நான் கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீவியஸாகவே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாலே இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நல்லாவே ப்ரீமியம் குறைஞ்சிடுச்சு. அதாவது நான் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 52,900 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கினேன். நான் வாங்கும்போது 100 ரூபாயில் இருந்தது வந்து திரும்பி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது 50 ரூபாய்க்கு கிட்ட வந்துடுச்சு. நான் ஆக்சுவலி ஸ்டாப்லெஸ் போடல, என்னோடய லெவலை தாண்டும் போது தான் வந்து நான் கட் பண்ணலான்னுட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேறு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 53,000 அப்புறம் 53,100 இது 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஒவ்வொரு லாட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து அதெல்லாம் கட் பண்ணேன். ஏன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் நம்ம லாஸை வந்து அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு யூஸ் ஆச்சு. பட் வந்து இன்றைக்கி மொமெண்டம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் வந்து இந்த இடத்துல வாங்கும்போது இருந்த ப்ரைஸ்க்கும் இங்கே வரதுக்குள்ளே நல்லா டைம் டிகே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ப்ரீமியம் நல்லா டிகே ஆகுது. ஸோ முடிஞ்ச வரையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டைம் டிகேலேயே நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப லாஸ் வந்து ஏற்படலாம். இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து 3,000 வரையும் லாஸ் போயிட்டு இந்த 2 சின்ன ட்ரேடெலாம் எடுத்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணதால் ஒரு அரௌண்ட் ஒரு 1000 சர்வீஸ் அதெல்லாம் போக 900 சம்திங் வந்து எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வர மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான். ஸ்டாப் லாஸ் எவ்வளவோ அந்த 10 பாயிண்டில் வந்து வெளில வந்திருக்கணும். அது பண்ணாமல் நான் வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம ட்ரேடை வந்து ரன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணாமல் என்னோடய சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஆவரேஜ் இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு 11 ட்ரேட் பக்கத்தில் எடுத்திருக்கேன். அதாவது 5 ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பை செல்லாம் பார்க்கும்போது 11 ட்ரேட்ஸ் வந்துருக்கு. ஸோ சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 275 ரூபா கிட்ட வரும். 1160 ரூபாயில் 275 போனால் அரௌண்ட் ஒரு 900 வந்து எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 9,000 6,000 தான் இருந்துச்சு அக்கௌண்ட்டில். அந்த ஆவரேஜ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பணம் இல்லாததால் 3,000 ஆட் பண்ணி நான் வந்து ஆவரேஜ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, ஆவரேஜே பண்ணக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு அந்த லெவலில் இருந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த இடத்துல போனேன். இங்கே வந்து பிவோட் லெவல் ஒன்று இருந்தது. ஸோ அந்த பிவோட் லெவலில் திரும்பி ரிஜெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் ரன் பண்ண நினச்சது வந்து ஒரு 150 போகும் அப்படின்னு தான் ரன் பண்ண நினச்சேன். இருந்தாலும் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதால ட்ரேடு ஹோல்ட் பண்ண நம்மளுக்கு இன்னும் ப்ரீமியம் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ சின்ன ப்ராஃபிட் லெவலில் வந்துட்டு வேணால் இன்னொரு ட்ரேட் கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி உண்டான ப்ராஃபிட் எனக்கு போதும். ஸோ வந்துட்டதால நான் இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நிறைய ட்ரேட் பண்ணாமல் அன்னன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்து ஏற்றுக்க முடியுமோ அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் ட்ரேட்லேயே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தது. நான் வந்து இந்த டைம் கீழே வரும்போதே இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணதால் இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எனக்கு நிறைய டைம் டிகே ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதும் நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். டைம் டிகேல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்களும் ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ட்ரேடில் பார்ப்போம். தேங்க்யூ.